பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்காக தான் ஜெபிக்க இங்கே நான் வருவேன். ஆனால் இது உள்ளே வந்ததும் பையனுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். அப்போது ஆண்டவர்கிட்ட 2 வருஷமாக பையனுக்கு ஒரு வாட்டி தான் கப்பலுக்கு போயிட்டு அவன் கிரெயின் ஆப்ரேட்டர். ஆனால் அந்த 1 வருஷம் அந்த 9 மாதம் போயிட்டு வந்துட்டு அதோட 2 வருஷம் போகவே முடியல. எவ்வளவோ தடை ப்ராசஸ் எல்லாமே ஆகிடும். கடைசி நேரத்தில் அம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிடுவான். என்னடா 2 வருஷம் இடர்கள் பட்டு பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் ஆண்டவருக்கு கைவிட மாட்டாருப்பா, ஆண்டவர் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாரா, நீ தைரியமா இருன்னு சொல்லுவேன். நான் எப்பொழுதும் அவனுக்கு தட்டி கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ அதே மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நான் சொன்னேன், பவா ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கோ சரியாயிடும்னு சொன்னேன். அதே மாதிரி அவனுக்கு அந்த நாளில் தான் எதனா ஒரு பிரச்சனை வந்துடும், இடர் வந்துட்டே இருக்கும். ஆனாலும் அன்றைக்கி ஓடி வந்துட்டான். ஆனால் அந்த நேரத்தில் ஐயா எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்கள் சேட்டாக இருந்தார். அந்த நேரம் ஒரு நிமிஷம் ஐயா நீ மேலே தூக்கி விட்டாருங்களே. அப்போ வந்ததும் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் பேசின வார்த்தை, பூட்டின கதவை நான் திறக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை ஆண்டவர் மறுவாரம் நவம்பர் 3ஆம் தேதி அவனுக்கு ஜெபம் பண்ணணும். 10ஆம் தேதி அவன் துபாயில் இருக்கிறான். எவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் கொடான கோடி நன்றி. நாங்கள் நெல்லூர்லேருந்து வர்றோம். போன வருஷம் பிப்ரவரி மாதம் குழந்தை பாக்கியத்துக்காக என் மருமகளை இட்டு வந்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பையன் பிறந்தான். அதுக்கு சாட்சியம் சொல்கிறேன்னு சொன்னேன். வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லி அது சொன்ன அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலர்களுக்கு கூட சில நேரங்களில் விசுவாசத்தில் தொய்வு வந்திருக்கிறது. அந்த தொய்வு வந்ததுனால தான் இயேசுவாமிகிட்ட டைரெக்டாக கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்னைக்கு எதை வர்த்திக்க பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையே எனக்கு தெரியாது. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினாருன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அடுத்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறான். சோ இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஃபவுண்டேஷன். இந்த விசுவாசம் ஒரு அஸ்திபாரம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து என்ன சொன்னார்? கடுகு விதை அளவு, அப்படின்னா கடுகுன்னா ரொம்ப சின்னது, அந்த அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் கூட நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து, நீ வேரோட பிடுங்கண்டு கடலிலே நடப்படுவாயாகன்னு நீ சொன்னீன்னா இந்த மரம் உன் கண்ணு முன்னால் அப்படியே பிடுங்கப்பட்டு அது அந்த கடலுக்குள்ளால் போய் அப்படியே நிற்கும், விழாது. இங்கே எப்படி நின்றுதோ அதே மாதிரி அங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தினுடைய ஒரு ஊர்ஜிதத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய தேவையை, அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய பவர் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட
இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெகட்டிவான தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் டாக், அவிசுவாச வார்த்தைகள், அவிசுவாச எண்ணங்கள், அவிசுவாசமான செயல்பாடுகள். அவிசுவாசம் இருந்ததுன்னா உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சாதனையாளராக மாறணும்னு ஆசை இருக்குது. ஒரு சாதனையாளனுக்கு மெயின் முக்கியமான ஃபவுண்டேஷன் விசுவாசம், ஃபெய்த். உலக பிரகாரமான ஜனங்கள் அதற்கு பாசிட்டிவ் தாட் என்று சொல்வார்கள். நெகட்டிவ் தாட் எல்லாம் எடுத்து போடாதான் அவிசுவாசம். விசுவாசம்னா பாசிட்டிவான தாட், பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான வார்த்தைகள், பாசிட்டிவான செயல்பாடுகள், பாசிட்டிவான பார்வைகள். இன்றைக்கு அந்த எல்லா நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் எடுத்து தூக்கி போட, எனக்கு எப்படி நடக்கும், எனக்கு எப்படி ஆண்டவர் செய்வார், எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இந்த படிப்பை முடிப்பேன், எனக்கு எப்படி இதில் பாஸ் மார்க்கு கிடைக்கும், எனக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், எனக்கு அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது. யாருக்கு இல்லாத ஒரு பெரிய தகுதி உனக்கு இருக்கிறது. அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின இயேசு சுவாமியுடைய பிள்ளைகள் நீங்கள். இதை விட பெரிய தகுதி உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் இருக்காது. நீ கலெக்டருடைய பிள்ளை இல்லை, மந்திரியுடைய பிள்ளையும் இல்லை. கலெக்டரையும் மந்திரியும் ராஜாக்களையும் வைத்து இயக்குகிற ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நீ. இதை விட உனக்கு என்னமா தகுதி வேணும்? நீ இயேசப்பாவுடைய பிள்ளை. எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும். தோல்வி வரும், அந்த தோல்வி அடுத்த பெரிய வெற்றிக்கு படிக்கட்டாக இருக்கும். சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வறுமை வரும். அந்த வறுமை பின்காலத்தில் நீ பெறப்போகிற பெரிய செல்வ செழிப்பிற்கு ஒரு அடையாளமாக இருக்குமே தவிர, ஒரு படிப்பனையாக இருக்குமே தவிர, அந்த வறுமை உன்னை அழிப்பதற்கு ஏதுவானதாய் ஒரு நாளும் இருக்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நேரடியாக சொல்றாரு, விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதிருங்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா கப்பல் சேதம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி உள்ள வந்துடும். தண்ணி உள்ள வந்துக்குன்னா கடலுக்குள்ளால நம்ம எல்லாம் அமிழ்ந்துருவோம். நீ அமிழ்ந்து போகாதபடிக்கு அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடாது. உன்னுடைய விசுவாசத்தினுடைய எல்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆயுசு ஸ்ட்ராங்காக இருக்கும். விசுவாசத்தின் எல்கை ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகும். அந்த விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். 12 வருஷமா பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அப்படின்னா அவளுக்கு 12 வருஷமா நான் ஸ்டாப் ப்ளீடிங். அவளுடைய வியாதியே அவளுக்கு பெயராக கொடுக்கப்பட்ட பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அப்படின்னா பெரும் கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீ. தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணியும் கொஞ்சம் கூட குணமடையலை, கொஞ்சம் கூட சுகமாகலை. இந்த சிச்சுவேஷனில் டிப்ரெஷனில் வீட்டுக்குள்ளே கிடக்கும் பொழுது இயேசு அவங்க வீட்டு பக்கமாக போகிற ஒரு செய்தி அவளுக்கு கிடைக்கிறது. இயேசு இன்னைக்கு இந்த பக்கமாக தான் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்னா, இன்னைக்கு நேர இயேசுவை நான் போய் பார்க்க போகிறேன், அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாகிலும் நான் குணமாவேன். ஒரு பெரிய விசுவாசம். என்ன சொல்றா? இயேசு சுவாமியுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாவது. அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போறாருன்னா ஒரு பெரும் திரள் கூட்டம் அவரை சுற்றி போயிட்டே இருக்கும். அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லை, உள்ளுக்குள்ளால கூட்டத்தோட கூட நுழைஞ்சிடணும். இந்த விசுவாசம்னா உள்ளே போகும்போது இயேசுடைய கரத்தை என்னால் பிடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆண்டவரை தொட முடியாமல் இருக்கலாம், அவருடைய அங்கியை தொட முடியாமல் இருக்கலாம். அப்படி முடியலைன்னா கூட கடைசியாக ஓடி போய் கபடி கோட்டில் விழுற மாதிரி உள்ள விழுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் விளிம்பையாவது நான் தொடவாவது செய்வேன். அவ்வளவு பெரிய நம்பிக்கை. தொட்டா நான் குணமாயிடுவேன். இயேசுவாமி என் தலையில் கை வச்சா மட்டுமல்ல, இயேசுவாமியை நான் போய் கெட்டி பிடிச்சா மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரத்தை உறுதியாக பிடிச்சா மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாகிலும் நான் குணமடைவேன். விசுவாசம்.
அதே போல் உள்ளே போனால் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ளால நேர உள்ளே போய் புகுந்து இயேசுவை தொட முயற்சித்தா கடைசியாக அவரை தொட முடியாமல் கீழே விழும்பொழுது அவருடைய விரல் அப்படியே அந்த ஆண்டவருடைய அங்கியினுடைய விளிம்பில் லேசாக டச் ஆச்சு. அவ்வளோதான். ஒரு பெரிய வல்லமை இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டதை அவர் உணர்ந்தார். இயேசு உடனே கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? சீடர்கள்லாம் சொல்கிறான், என்ன ஆண்டவரை கேள்வி, இவ்வளோ பேர் நெரிச்சிக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் இடிச்சுக்கிட்டு வர்றாங்க, இதில் தொட்டது யாருன்னு நீங்கள் கேட்குறீங்க? எல்லாரும் இடித்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கலை. விசுவாசத்தோட ஒருத்தி தொட்டா, வஸ்திரத்தை தொட்டா, அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு அற்புதம் நடந்தது. எல்லாரும் இடிச்சிட்டு போகிறாங்க, என்ன கேள்வி ஆண்டவரே? அப்போ இல்லை இல்லை, யாரோ ஒருத்தர் என்ன தொட்டாங்க. அப்போ தான் நடுநடுங்கி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. மகளேன்னு கூப்பிட்டார். அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய சரீரத்தில் உள்ள உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. அந்த 12 வருஷம் நான்ஸ்டாப் ப்ளீடிங் எவ்வளோ பெரிய கொடுமை யோசித்து பாருங்க. சொத்தெல்லாம் செலவு பண்ண, வைத்தியர்களுக்கு டாக்டர் கொடுத்தா ஒன்றும் சரியாகலை. இலவசமாக ஒரு செகண்டில் கிடச்சிது. மகளேன்னு கூப்பிட்டுட்டு சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகப்படுவது, நீ சமாதானத்தோடே வீட்டுக்கு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ இப்போ சமாதானத்தோடே வீட்டுக்கு போகலாம். அடுத்த நிமிஷத்தில் அவள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனான். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். மறக்க முடியாத நிறைய அற்புதங்கள் டெய்லி எங்கள் கண்ணு முன்னால் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஒரு முறை ஒரு தகப்பனும் அவருடைய வாலிப மகள், அவளுக்கு 16 வயது, அவள் 12 வயதில் பெரிய பிள்ளானா, அப்படின்னா மெச்சூர்டானா, 12 வயசில் பெரிய பிள்ளானா. அவளை அவர் கூட்டு வரும்போது 16 வயது, அப்படின்னா 4 வருஷம் அவள் பெரிய பிள்ளாயி ஆயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னால் அவளுடைய பெரிய பிள்ளை ஆன அந்த நல்ல செய்தியை கேட்டு முழு குடும்பமும் பயங்கர சந்தோஷம், பெரிய விழா எடுத்தாங்க, பெரிய கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படியே துக்கமாய் மாறிவிட்டது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், பெரிய பிள்ளை ஆகிற பிள்ளைகளுக்கு, அந்த ஸ்திரீகளுக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குரிய வழிபாடு 4 நாள், 3 நாள், மேக்சிமம் 5 நாள். ஆனால் 8 நாள் ஆகியும் அந்த வழிபாடு ஸ்டாப் ஆகலை. ஒரு பெரிய மனவேதனை, ஓன் அழுகிறார், டிப்ரெஷன். எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா என்று சொல்லி அவள் அழுகிறாள். ஏன்னா ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை, சின்ன பிள்ளை தானே. அன்னைக்கு ஆரம்பித்தது 4 வருஷமாக நான்ஸ்டாப் ப்ளீடிங். எப்படி இருக்க யோசித்து பாருங்கள். நான் அப்போ தான் யோசித்தேன், 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவ என்ன பாடுபட, ஒரு நாளும் ஸ்டாப் ஆகலை. இந்த சிச்சுவேஷனில் தான் அந்த பிள்ளைகள் அடைக்கல பட்டணத்திற்கு அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துட்டு, இன்றைக்கி என் பிள்ளைக்கு சுகம் ஆகாமல் இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். இந்த இடத்துல நிறைய அற்புதங்கள் நடக்கிறதை ஜனங்கள் டிவியில் எக்கச்சக்கமாக சாட்சி சொல்கிறாங்க. அதனால் இந்த அற்புதம் நடக்காமல் நான் இன்னைக்கு இங்கே விட்டு போக மாட்டேன். அவளுக்கு இந்த உதிரப்போக்கு நின்னாதான், 4 வருஷமாக ஸ்டாப் ஆகாமல் இருக்கிற இந்த உதிரப்போக்கு நின்னாதான் இந்த ஜபகோபுரத்தை விட்டு என் பிள்ளையை கூட்டுட்டு போய், அது வரைக்கும் இவன் இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் அவர் வந்திருக்கிறார். விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உள்ளே வரும்பொழுது அந்த தகப்பன் அந்த பிள்ளையை பார்த்தேன், அப்படியே கண்ணெல்லாம் உள்ளே போய், ஒரு 16 வயசு பிள்ளை மாதிரி இல்லை, அப்படியே மெலிஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறா. பயங்கர டிப்ரெஷனில் முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குது. அந்த 16 வயது இருக்கிற அந்த சாமிங் ஃபேஸை இடத்துல பார்க்க முடியலை. அவர் அழுதார். அப்போ அந்த பிள்ளைக்காக நான், சரி மகளை நீ முட்டி போடு, இன்றைக்கி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஏன்னா நீயும் உங்கள் அப்பாவும் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க. முட்டி போட்டுட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர். 2000 வருஷத்துக்கு முன்னால் 12 வருஷம் உள்ள ஒரு ஸ்திரீக்கு உங்கள் வஸ்திரத்தின் விளிம்பை தொட்ட உடனே விடுதலை கிடச்சுன்னா, இன்றைக்கி 4 வருஷம்தான் ஆச்சு. என் பிள்ளைக்கு இன்றைக்கி இந்த பெரும்பாடிலிருந்து நீர் விடுதலையை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த மகளுக்காக சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு, ஒரு சின்ன மினி சேப்பல் தியான அரவுன்னு அங்கே இருக்குது, அந்த சிலுவைக்கு முன்னால் நீ உட்கார்ந்துரு, அந்த சிலுவையே நோக்கி பார்த்து கொண்டு பிழைத்து கொள்வாய்.
ஆண்டவரே நோக்கி அமர்ந்துரு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, எஜமானுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போல எனக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இரு மகளே என்று சொல்லிட்டு நான் போயிட்டேன். இது ஒரு 10 மணிக்கு நடக்குது. 2 மணி 2:30 மணிக்கு நான் சாப்பிடும் பொழுது நான் என்ன சொன்னேன், உதிரத்தின் ஊரல் இன்றைக்கி நின்று போகும், நின்ன உடனே என்கிட்ட வந்து சாட்சி சொல்லிவிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நீ போயிடலாம் அப்படின்னு. 2:30 மணிக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க உள்ள. அந்த பிள்ளைக்கு சரியாயிடுச்சா, இன்னும் அவளை உள்ளே காணோமே, வரலையே, என்னாச்சு அவளுக்கு, இல்லை இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அப்பாவும் மகளும் என்று சொன்னார்கள். அவளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்டேன். நாங்கள் சாப்பாடு கொண்டு போனோம், இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் அதன் பிறகு தான் சாப்பாட்டில் கை வைப்பேன்னு சொல்லிட்டு அப்பாவும் மகளை அடம் பிடிக்கிறாங்க அங்கே. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை, கொண்டு வந்த டிஃபன் அப்படியே தான் சேப்பலில் இருக்குது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளால் அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நான் சாப்பிட்டு முடிக்கும்போது அவள் ஓடி வந்து சாட்சி சொல்லிவிட்டு வீட்டுக்கு அவங்க அப்பா அவளை சந்தோஷமாக அழைச்சிட்டு போனோம். இந்த வார்த்தையை சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே தான் சாப்பிட்றான். அன்னைக்கு என் சாப்பாடு வைக்கிற அந்த ஸ்டாஃபு சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அங்கள், சரியாயிடாங்கள், நீங்கள் ஏன் அழுறீங்க? ஏன்னா எனக்கு தெரியும், நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன். அந்த கஷ்டம் ஒரு பிள்ளைக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நான் யோசித்து பார்த்தேன். அவங்க அப்பாவுடைய மனசு எப்படி இருக்கும், அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும், அந்த கொடுமையை அனுபவிக்கிற மகளுடைய அனுபவம் எப்படி இருக்கும். அழுதுகிட்டே இருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு சாப்பிடவே பிடிக்கலை. நானும் ஒதுக்கி வச்சுட்டேன், போதும் ஆண்டவர், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். அழுதுகிட்டே வாஷ்ரூமில் போய் கை கழுவிட்டு வந்து உட்கார்றேன். கேபின் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பாரு. தகப்பனும் மகளும் வந்து, ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்தார், என் மகளுடைய தீராத உதிரப்போக்கு, 4 வருஷமாக இருந்த உதிரப்போக்கு இப்பொழுது நின்று போய்விட்டதை அவள் சரீரத்திலே உறுதி செய்து நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த அற்புதத்தினுடைய பின்னணி ஸ்டீஃபன் அல்ல, அவங்க விசுவாசம். அந்த அப்பா சொன்னார், அவளுக்கு அற்புதம் கிடைக்காத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள், அந்த விசுவாசம் உனக்கு இருந்தால் உன் சரீரத்தில் எவ்வளோ பெரிய கொள்ளை நோய் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்களுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும்.
டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள், உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.